எப்பொழுது தலைவர் வைகோ அவர்கள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்னை ஒரு கொடும் பழியை யாரும் சொல்லிவிடவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை என் மீது சுமத்தினார். துரோகி என்று சொன்னார். துரோகி என்று சொன்னவுடன் நான் ஊடகத்திடம் நான் உடைந்து சிதறி அழுதேன், கண்ணீர் விட்டு அழுதேன். ஏன் என்று சொன்னால் 3 முறை அவருடைய உயிரை நான் பாதுகாத்தவன். எப்பொழுதுமே விசுவாசமாக கட்சி தலைவர், அதை கடந்து நான் எப்பொழுதும் சிந்தித்தவன் அல்ல. எங்கு சென்றாலும் அவர்தான், அவரை முன்னிலைப்படுத்தி தான் பேசி வந்திருக்கிறேன். அப்பொழுது நான் உடைந்து சிதறினேன். அதற்கு பின்னாலும் தலைவர் வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரை அவர்களும் தொடர்ந்து என்னை விமர்சிக்கின்ற போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் என் தரப்பு நியாயத்தை நாட்டு மக்களிடம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் கலைகிறேன் என்று 5 நாள் கழித்து மௌனம் கலைந்து என்னுடைய நிலையை நான் விளக்கினேன். ஆக இந்த பிணக்குக்கு காரணம் தலைவர் வைகோவுடைய குடும்ப அரசியல், எதிர்ப்பு அரசியலை விலக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் வரவேற்றவன் நான். அவர் வர வேண்டும் என்று முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான். ஆனால் இருந்த போதும் அவர் எங்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு இல்லாமல் அந்த ஜனநாயக பண்போ அல்லது அரசியல்படுத்தப்படாதோ இருந்த காரணத்தினால் அவர் எங்களை நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்.